அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்க்கா வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க, 5 நாளைக்கு ஒருக்க வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு. கொஞ்சம் கூட நேரமே இல்லைங்க. அதுதான் ரீசன். கிடைக்கிற நேரத்தில் பேக்கிங் ஒர்க்கு, அப்புறம் வீட்டு வேலை போயிட்டு இருக்கனால அவங்களுக்கு சாப்பாடு, டீ இடையில இடையில இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் கூட டைமே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு இடையில நூர்ஜஹான் வேற சின்ன குழந்தை இல்லையா, அவங்கள வேற மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனாலயே இதுல மாஸ்டர் இப்ப இதுக்கு இடையில என் ஹஸ்பண்டுக்கு வேற ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க. சம்மர் வெக்கேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படிலாம் வேலை போயிட்டு இருக்கனால தான் வீடியோல ஃபோக்கஸ் பண்ணவும் முடியல. டைமும் கொஞ்சம் கூட இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்ப வீடு கட்டுற வேலை போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மர வீட்டில் தான் தங்கிக்கிட்டு இருக்கோம். வீட்டு வேலையும் அதுக்காக தான் மும்மரமா போயிட்டு இருக்கு. சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு சீக்கிரம் அங்கே குடியேறலாம் அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குமா அப்படின்னா அங்கேயும் ஒர்க் இருக்க தான் செய்யும். பேக்கிங் ஒர்க்கு, டெய்லி குக்கிங் ஒர்க் எல்லாமே இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ அப்படின்னா அங்கே இந்த அளவுக்கு ஒர்க் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் இருக்க தான் செய்யும். ஆனா அங்க என்ன நூர்ஜஹானுக்கு தேவையானது அங்க எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு மேடம் போனாங்க. போயிட்டு வந்துட்டு தூக்கம் இல்லாம இந்த டேடியோட வெளியே தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கனால தான் வீடியோ போட உண்மையாவே டைமே இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, ஏங்கா போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் உண்மையாவே ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா நானே வழக்கம் போல அப்லோட் பண்ணிடுவேன். ஆனா இப்ப டைம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா? நூர்ஜஹான் தான் அவங்க டாடி வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய சகோதரிகள் அம்மாமாருங்க எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க, அம்மா காஷ்மீர்ல என்னென்ன விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்ம சேல் பண்ற ட்ரை ஃப்ரூட்ஸை நான் டெய்லி போஸ்ட்ல நான் அப்லோட் பண்ணதாங்க செய்யறேன். இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னா, இப்ப நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ்கள் எல்லாமே, அது கூடவே ஒரு சில ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஒரு சில திங்ஸ் நியூவா ஆட் பண்ணிருக்கோம். அதே நான் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்டா ஆட் பண்ணிருக்கிறது வால்நட் அப்புறம் ஆல்மண்ட் சாக்லேட்டுங்க. இங்க ஹோம்மேடா பண்ணுவாங்க. இந்த வால்நட் இருக்குல்ல, வால்நட்டை உள்ள வச்சு அதுக்கு மேல சாக்லேட் கோட்டிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி சேம் தான் பாதாம் உள்ள வச்சு அந்த கோட்டிங்க்கு சாக்லேட், அந்த கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி கோட்டிங் கொடுப்பாங்க. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது ஒரு பாக்ஸ்ல தான் வரும். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி தான் வரும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல நீட் பேக்கிங்கா இருக்கும். சரி, இது அப்புறமா நிறைய பேர் கேக்குறது என்ன அப்படின்னா பிஸ்தாங்க. பிஸ்தா பாத்தீங்களா? இது 1/2 கிலோ பிஸ்தாக்கான பாக்கெட். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்ல கிரன்ச்சியா இருக்கும். இந்த பிஸ்தா சால்ட் அப்புறம் ரோஸ்டட். நிறைய பேர் கேக்குறது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், சால்ட் இல்லாத பிஸ்தா கிடைக்குமா அப்படின்னு. ஆனா நம்ம கிட்ட சால்ட் இல்லாத பிஸ்தா இல்லைங்க. சால்ட் அப்புறம் ரோஸ்டட் இந்த பிஸ்தா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது 1/2 கிலோக்கான பாக்கெட். ரெண்டும் 1 கிலோ. ரெண்டாவது ஆட் பண்ணிருக்கிறது எலாச்சி தாங்க. எலாச்சி நிறைய பேர் கேக்குறது அதுதான், அக்கா எலாச்சி கிடைக்குமா அப்படின்னு. இது 1/4 கிலோ எலாச்சிக்கான ஏலக்காய்க்கான பாக்கெட்டுங்க. ஏலக்காய் நீங்க 100 கிராம் 50 கிராம்ல இருந்து வாங்கிக்கலாம். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? எலாச்சி நம்ம பியூரா இல்லையா அப்படிங்கறத ஈஸியாவும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கலரை வச்சு. கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? டல்லா தானே இருக்கு. டல்லா இருக்க ஏலக்காய் தான் ஒரிஜினல் ஏலக்காய். நறுமணங்க. இந்த பாக்கெட் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு, இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு வெளியே வந்துட்டே இருக்கு. நானுமே இது நம்ம வீட்டு யூசேஜுக்காக பாக்குறீங்கல்ல, இந்த ஏலக்காய் எங்க வீட்டு யூசேஜுக்காக எங்களுக்காக வாங்கிட்டு வந்ததுதான். ஏன்னா எனக்கு ஏலக்காய் டீ அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காகவே நான் எப்பவுமே வாங்கி வச்சுப்பேன். ஆனா ஏலக்காயோட நறுமணம் செம்மையா இருக்குங்க. நம்ம நியூவா ஆட் பண்ணிருக்க இதுதாங்க இப்ப நம்ம நியூவா ஆட் பண்ணிருக்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன், நம்ம என்னென்ன விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. பாதாம் இருக்கு, வால்நட் இருக்கு, பிஸ்தா, அத்திப்பழம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா கொடுக்கறது பெருசு இல்லை. இங்க இருந்து நாங்க அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அங்க நம்ம ஊருக்கு போக கண்டிப்பா 7 or 8 days ஆயிருங்க. 7 இல்ல 8 நாள் ஆயிரும். அப்படி அனுப்புற பட்சத்துல அந்த அத்திப்பழம் கெட்டு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா காஷ்மீர்ல ஹீட் வேவ் இருந்துட்டு இருந்துச்சு. சம்மர் பீக்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த 2 நாள்
இருந்தாலும் வந்து மழை மேகமா இருக்கு. ஆனா மழை வந்து அந்த அளவுக்கு வரல. இருந்தாலுமே வந்து இப்ப நம்ம இங்க இருந்து அனுப்பிவிட்டோம் அப்படின்னா நம்ம ஊர்களுக்கு நம்ம சவுத் சைடு வந்து போறதுக்கு 7 இல்லை 8 நாள் ஆகும். அப்படிப்பட்ட பட்சத்துல அத்திப்பழம் கெட்டு போயிருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதாங்க. அது நல்லா தெரியாது பாருங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பணம் கொடுத்துதான் வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் நம்ம ஒரிஜினலா வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க காஷ்மீர்ல விளையிறது அப்படிங்கிறதுனாலதான் நம்ம ஒரிஜினலா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தேடி வந்து வாங்குறாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம அத்திப்பழத்தை வந்து கொடுத்துடலாம், ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா. ஆனா அதை கொடுத்துட்டு நாளை பின்ன வந்து அது ஒழுங்கா போய் சேரல அப்படின்னா நல்லா தெரியாது பாருங்க. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அத்திப்பழத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். வின்டர் டைம்ல வேணா கண்டிப்பா வந்து நீங்க அத்திப்பழமும் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம், சம்மருக்கு முன்னாடிலாம். ஆனா இப்ப சம்மர் அப்படிங்கிறதுனால மனுஷங்களாலேயே இங்க காஷ்மீர்ல உள்ள வெயில தாங்க முடியல. அப்புறம் எப்படிங்க கொடுக்க முடியும்? சோ அதனாலதான் இப்போதைக்கு வந்து கொடுக்க முடியல. மத்தபடி தேன்லாம் நீங்க வருஷ கணக்கா வச்சு சாப்பிடலாம். தேன் வந்து நம்ம கிட்ட வாங்குறவங்க வெளியவே வச்சு தாராளமா யூஸ் பண்ணுங்க. வந்து நீங்க 10 வருஷம் ஆனாலும் வெளியவே வச்சு சாப்பிடலாம். தேன் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால ஈஸியா வந்து கெட்டே போகாது. என்ன ஒண்ணு, கைப்படாம வந்து பாத்துக்கணும். கைப்படாம பாத்துக்கணும். ஈரக்கையில வந்து தொடக்கூடாது. சேம் அதே மெத்தட் தாங்க குங்குமப்பூவுக்குமே. குங்குமப்பூவே வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கவே கூடாது. தாராளமா வெளியே வச்சிருக்கலாம். குங்குமப்பூவும் அதேதான். 10-20 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. தேவைக்கு ஏற்ப மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டா வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து இருக்குங்க. வேற அதே மாதிரி இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது ப்ளூபெர்ரி, ரெட்பெர்ரி, செர்ரி, கிரேன்பெர்ரி இதெல்லாம் கூட கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ளூபெர்ரி பெர்ரிஸ் வகைகள் எல்லாமே வந்து நீங்க தாராளமா 6 மாசத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அது ஈஸியா வந்து கெட்டு போகாது. ஸோ அதனால அது கொடுத்துட்டு இருக்கோம். ஏலக்காய், குங்குமப்பூ ஆயில், சாஃப்ரான் ஆயில் ரெண்டும் ஒண்ணுதான், ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில், சாக்லேட், ஆல்மண்ட் சாக்லேட், வால்நட் சாக்லேட், வேற என்ன அத்தர் கூட கொடுத்துட்டு இருக்கோம். இங்க சாஃப்ரான்ல செய்யற அத்தர் ரீசெண்டா ஆட் பண்ணிருக்கிறது எலாச்சி, அப்புறம் காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்து அவைலபிளா இருக்குங்க. காஷ்மீரி மிளகாய் வந்து எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா நிறைய தோழிகள் வந்து வீடியோ பார்த்துட்டு கேட்கறது என்ன அப்படின்னா, அக்கா எங்களுக்கு காஷ்மீரி சில்லி தங்கா வேணும், எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே நானே வந்து சொல்லியிருப்பேன், நானே வந்து வளர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு. நான் பிளான் பண்ணியிருந்தது இந்த வருஷம் நம்மளே வந்து வளர்த்து அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த வருஷம் வந்து என்னால முடியாதுங்க. ஸோ அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பா நம்ம வீட்டு தோட்டத்துல நானே வந்து விளைவிச்சிருவேன். என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, காஷ்மீரி ரெட் சில்லி, அது கூட வந்து வெள்ளைப்பூடுங்க, இது ரெண்டும் வந்து சூப்பரா வந்து வளரும். இங்க உள்ள மண்ணுக்கு உரம் என்ன அப்படின்னா சாணம் மட்டும்தான் போடுவோம். ஸோ அப்படி போட்டு நானே வந்து வளர்த்து கண்டிப்பா அது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு வந்து அவைலபிளா இருக்குது எலாச்சி, அப்புறம் மிளகாய் பவுடர் வந்து அவைலபிளா இருக்கு. மற்றபடி நட்ஸ் வெரைட்டிஸ் வந்து எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். பைன் நட்ஸ் வந்து இங்க விளையிறதா அப்படின்னு கேக்குறாங்க. பைன் நட்ஸ் வந்து இங்க விளையிறது கிடையாது, அது வெளிநாட்டுல இருந்து இங்க வாங்கி வந்து விற்கிறாங்க. இங்க விளையாடுறது கிடையாது. அதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்கல்ல, கரெக்டா வந்து சொல்றது தானே பெட்டர் அப்படிங்கிறதுனாலதான். வேற என்னங்க, இந்த சாக்லேட் இருக்கு, குங்குமப்பூ இருக்கு, இதெல்லாம் கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த அளவுல மட்டும்தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு மைண்ட்லயும். பாக்கலாங்க எப்படின்னு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப நம்ம நினைக்கலாம் நம்ம சடனா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு. நேரம் காலம் எல்லாம் செட் ஆகி வரணும்ல. நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே கேட்குற மாதிரி இந்த பேக்கா இருக்கட்டும், இங்க உள்ள குர்த்திஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து மைண்ட்ல இருக்குங்க. அப்படியே வந்து இங்க உள்ள குர்த்தி, ஹேண்ட் பேக், காஷ்மீர்ல வந்து என்ன ஸ்பெஷலா கிடைக்குதோ அதெல்லாம் விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இது மூலமா நான் ஃபர்ஸ்ட் உங்க எல்லார்கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்டே பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்க வரி பண்ணிக்க வேணாம். நான் இது மூலமா தெரியப்படுத்திட்டு தான் வந்து ஸ்டார்டே பண்ணுவேன். ஓகேங்க, இப்போதைக்கு வந்து இந்த விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுதாங்க இந்த வீடியோ பாக்குற உங்கள யாருக்காவது ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், இங்க உள்ள ஸ்பைசஸ் இந்த மாதிரி திங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் ஃபர்ஸ்ட்லயும் நான் பின் பண்றேன் என்னோட கான்டாக்ட் நம்பரை. நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரையும் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு வாங்குறீங்களோ அதே மாதிரி தரமான பொருட்கள் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ so much and take care.